நம்ம பண்ண போகிறது பாவக்காய் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கிடுங்க. நான் சின்ன வெங்காயம் போடலை, பெரிய வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். சரிங்களா? வெங்காயம் வந்து நல்லா வசங்கட்டும். காயப்பொடி போட்டுக்கலாம், அதை ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம். ரொம்ப கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு உப்பு மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துருக்கேன். உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் அது நல்லா வசங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், மூடி போட்டுடலாம் கொஞ்ச நேரம். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுடுங்க, மல்லித்தூள் போட்டுக்கலாம், காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம், மசாலா எல்லாம் பச்சை வாசம் போட்டும். இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன், அதை பிசைஞ்சு எடுத்துடலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிடுங்க, நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டோன்னா கசப்பு சுத்தமாக இருக்காது, தேய்ச்சி சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் தான், இவ்வளோ போட்டால் போதும். கிளறி விடலாம் நல்லா. இந்த சர்க்கரை போடும்போது நமக்கு அந்த கசப்பு தன்மை எடுத்துடும், அதுக்காக தான். இது ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி குழவலா கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி. கசப்பு தன்மை எதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி திக்காக பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.